இவ்வளவு நாளா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீயும் நானும் இப்ப சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா 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 வா. குட் மார்னிங் கார்த்திக். என்ன வழக்கம் போல அதே கனவுதானா? எப்பவும் ஒரே பிளாஷ்பேக் தானே? தூங்கி எழுந்த உடனே பதறி அடிச்சுக்கிட்டு நான் யாரு, எங்க இருக்க, இந்த டயலாக மாத்தவே மாட்டியா? என்னாச்சு? ஏன் இப்படி முழிக்கிற? அதுக்குள்ள மறந்துட்டியா? நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆனவங்கள ஃபியான்சேன்னு கூப்பிடுவாங்க. ஏய், நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு துரத்திட்டு இருக்க? உனக்கு தான் தெரியும்ல. நான் உன்னை காதலிக்கல. நான் செய்யற வேலையை மட்டும்தான் காதலிக்கிறேன். நாம 2 பேரும் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரைட்? இதானே சொல்ல வந்த? ஏ கார்த்திக், நீ திருந்தவே மாட்டியா? நீ லவ் பண்ண மாட்ட, பூஜைக்கும் வர மாட்ட. For God's sake, என்கேஜ்மெண்ட்டுக்காவது வருவியா இல்லையா? சீக்கிரம் கிளம்பு. பூஜையை முடிச்சிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. நீ இங்கே லேட் பண்ணன்னு வை. அவங்க எல்லாரும் நம்ம மேல தான் கோவப்படுவாங்க. என்ன சிரிப்பு? நீ இப்ப என்ன சொன்ன? நம்ம லேட்டா போனா நம்ம ஃபேமிலில இருக்கவங்க நம்ம மேல கோவப்படுவாங்களா? இத்தனை வருஷமா நீ என்ன மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருக்க. என் ஃபேமிலியை புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க கோவமே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்க போனாலும் லேட்டா தான் போவாங்க. பொதுவா மத்தவங்க வீட்ல லேடிஸால மட்டும் தான் லேட் ஆகும். ஆனா எங்க வீட்ல அப்படி இல்ல. எங்க அப்பாவால தான் லேட்டே ஆகும். இன்னும் ஒரு 5 minutes. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவேன். எங்க டாட் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு. டெய்லி 1 hour ட்ரெட்மில். என்ன ஆனாலும் சரி அதை விடவே மாட்டாரு. அது முடிச்ச உடனே தான் மத்த விஷயம். அன்னைக்கு என்ன சூட் போடுவாருன்னு அவருக்கே தெரியாது. அவரோட கன்ஃபியூஷனை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஹீரோயின் வருவாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா. அவங்க அங்க வந்து, ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது ஒண்ணு இல்லடி, ஆண்டவன் புருஷன் ரொம்ப அழகா படைச்சிட்டானா, அதைத்தான் ரசிச்சுட்டு இருக்கேன். என் கண்ணை பற்றும் போல இருக்க. என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு இல்ல, உங்க பையனுக்கு. ஐ நோ. ஆனா என்னடி பண்ண சொல்ற நீ? போ. இந்த கலர் ஓகேவா? ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. சிவனுக்கு இன்னைக்கு பூஜை வச்சிருக்கோம். சிவனுக்கு ஒயிட் கலர் தான் பிடிக்கும். எங்க ஃபேமிலில எல்லாரும் தனியா தெரிவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஆக்ஷன், எமோஷன், டிராமா, காமெடி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கலாம். என்னங்க நீங்க இன்னைக்கு போய் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் உங்களை வெள்ளை கோட்டு தானே போட சொன்னேன். சிவனுக்கு பூஜை இருக்குங்க. அவருக்கு வெள்ளை கலர் பிடிக்குமா பிடிக்காதோ? ஏடி அழகா இருக்கா? கருப்பு ட்ரெஸ் வேண்டாமேங்க. எனக்கு என்னமோ அபசகுணமா படுது. இது ஒரு இட்டாலியன் ஃபேப்ரிக். பாரிஸ், மிலான் உலகத்தோட கேபிட்டல். அங்க இருக்கிற டாப் மாடல்ஸே டிசைனர்ஸ் தான். அவங்களே இந்த கலர் தான் போடுறாங்க. சித்தப்பா, நீங்க முத தடவை இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நல்லா இருந்தது. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஏன் காது படவே 400-500 தடவை சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உனக்கு கிண்டல் ரொம்ப ஜாஸ்தி. சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ வா போலாம். நீ சுந்தர தாண்டாடே. இந்த சிப்ஸையாவது சாப்பிட்டுக்கிறேன். சிவனின் கழுத்தை நெரிக்கும் பாம்பை எதிரே நின்று பார்க்கும் போது உதிரும் சொற்கள் உனது வாயில் பற்கள். வெளியில என்ன புயல் அடிக்குது? வெளியில தானே அடிக்குது. வீட்டுக்குள்ள அடிக்கலன்னு சந்தோஷப்படு. ஜன்னல திறந்து வைக்கிறதே காத்து உள்ள வரதுக்கு தானே. கிண்டெல்லாம் வேண்டாங்க. மனசுல பக்தியும் வீட்டுல தெய்வமும் இருக்கும்போது கெடுதலே நடக்காது. அம்மா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பெரிய காத்தடிச்சா வர மழைய கூட அது தடுத்துரும்னு சொல்லுவாங்க. அடிக்கிற காத்துல ஐயர் காணாம போகாம போனாரு. இந்த நேரத்துல கூட சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. பத்தியா ஜோக் அடிச்சவங்க அம்மா இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு பாத்துக்க. டென்ஷன்ல தூங்கவே மாட்டா. எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஜாதகத்தை பாத்துட்டீங்களா? என்ன சொல்லுது? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. உங்க பையன் ஜாதகத்துல என்ன இருக்குன்னா, இன்னும் 5 நாள்ல அவனுக்கு கெட்ட நேரம் வரப்போகுது. அப்படின்னா அவனோட 25வது பிறந்த நாள். நீங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு. ராகுவும் கேதுவும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்காங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. இருக்கு. உங்க பையன் கல்யாணத்தை அவனுக்கு 25 வயசு வர்றதுக்குள்ள நடத்தி ஆகணும். அப்படி பண்ணலன்னா அவனுக்கு 25 வயசு ஆரம்பிக்கும் போது அவனோட உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு.
ரொம்ப பெரிய ஆபத்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் மூட நம்பிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சாமியார் என்னமோ சொன்னார்னு சொல்லி நம்ம பரம்பரை அரண்மனையில என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு சொல்ற. விஐபிஸ கூப்பிட்டு பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்ட, நடக்கல. நான் சொல்றத நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இது நம்ம புள்ள உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மோசமான சம்பவத்தால ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை மறுபடியும் பேசக்கூடாதுன்னு. அந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு ரொம்ப மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கேன். அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் எதையும் காட்டிக்கலனாலும் எனக்குள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. அப்ப நடந்த விஷயம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு நான் கும்பிடாத சாமி கிடையாது. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தாத. எதை ஞாபகப்படுத்த கூடாது? நீங்க எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க?